பிரபுதேவா நடிச்சிருக்கும் சார்லி சாப்ளின் 2 படம் எப்படி இருக்கு? அதாவது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன மச்சான் சாங். இந்த சாங் ரிலீஸ் ஆன உடனே ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் ஆனிச்சு. அதே ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்துக்கு போறோம். இந்த படத்துக்கு போயிட்டு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமான ஹீரோ வந்து பிரபுதேவாவோட இன்னொரு முக்கியமான ஹீரோ இருக்கார். அவர் தான் மிஸ்டர் செல்போன். அதாவது இந்த செல்போன் தான் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கூடவே வருது. இந்த செல்போன்னால தான் கதையே மாறுது. அதாவது இந்த படத்துல வந்து ஹீரோ தன் ஃப்ரெண்ட் பேச்சை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிடுறாரு. அந்த வீடியோ வந்து அனுப்பினப்பதான் தெரியுது தப்பான வீடியோ, நம்ம வந்து அவசரப்பட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து ஹீரோயின் பார்த்துட்டாங்க அப்படின்னா கதையே முடிஞ்சு போயிடும். அதை எப்படியாவது தடுத்து டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ டீமே கிளம்பி போறாங்க. பட் ஆனால் கிளம்பி போய் அங்கே தடுக்கிறாங்களா, மெசேஜை டெலீட் பண்றாங்களா அப்படின்றத அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அங்க போனா இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் செகண்ட் ஹீரோயின். இந்த படத்தை வந்து கேஸ்டிங்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸ்டிங்ஸ் அதாவது பிரபுதேவா எல்லா படங்களை விட இந்த படத்துல வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதாவது மற்ற படங்கள்லாம் வந்துட்டு ஒரு கோவமான ஒரு ஜாலியா அப்படின்னு நடிச்சிருப்பாரு. பட் ஆனால் இந்த படத்துல வந்து ஃபுல்லாவே வந்து ஜாலியாக தான் நடிச்சிருக்காரு. ஒரு ஏமாத்துறது, சமாளிக்கிறது, பொய் சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரபுதேவாவுக்கு வந்து நல்லாவே வரும் இல்லையா? அந்த இடத்துல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிக்கி கல்ராணி இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு எதிர்பாராத ஒரு கேரக்டர். என்னதான் நடந்தாலும் நான் வந்து ஹீரோ கண்டிப்பா நம்பிதான் ஆவேன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபு அதாவது ஹீரோயினுக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. எல்லா படங்களையும் விட இந்த படத்துல வந்து அவரு தன்னைத்தானே ஒரு முக்க பண்ணிக்கிற ஒரு கேரக்டரா இவர் இருக்கிறாரு. பார்க்கும்போது தான் தெரியும் எதுக்காக பிரபு சார் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்றது நமக்கே ஒரு மாதிரி விஷயமா இருக்கும். பட் ஆனா இருந்தாலும் ஓகே, அவரோட கேரக்டர் படி பார்த்தோம்னா சூப்பராகவே இருக்கு. இந்த படத்துல மற்ற பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லணும். இந்த படத்தை ஹோல் டீம் வந்து ஹேண்டில் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்தி சிதம்பரம் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பா வந்து தியேட்டர்ல நம்ம டீமும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்த படத்தில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ப்ளஸ் வந்து அதிகமான ஒரு விஷயம், சின்ன மச்சான் சாங் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் லவ் அண்ட் காமெடி ஒரு சில இடங்களில் வந்து நம்மள அறியாமையே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து மைனஸ் சொல்லணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாஸ் வில்லனை காட்டுவாங்க. இந்த படத்துல இவர் தான் மாஸ் வில்லனா இருப்பாரோ அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீனோட போயிடுவாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட்ல வந்து கயிறுல வந்து இறக்குறது அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாம பண்ணாங்களான்றது தெரியல. அது வந்து கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அப்படின்றத இடத்த சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் வந்து பிரபுதேவா வந்து இந்த ஒரு ஃபைட் சீன்ல வந்து மாடியில ஏறுவார். ஸோ அப்போ ஏறும்போது அவருடைய ஃபேன்ல வந்து பெருச்சாலி போற மாதிரிலாம் ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியும். அது தெரிஞ்சு எதுக்காக அப்படி வைக்கிறாங்க அப்படின்றது தேவையில்லாத விஷயம் தான். பட் ஆனால் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட ஒரு டைம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம்.